வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி 2026 குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, 3 கிரகங்களும் பெயர்ச்சி பெறுவதால் கன்னி ராசியான உங்களுக்கு பணம், வருமானம், திடீர் தனலாபம், செய்யும் தொழிலில் வளர்ச்சி, எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி, பொருள் சேர்க்கை, வீடு வண்டி வாகனம் யோகங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற 20/10/2026 அன்று குரு பகவான் கடகராசியில் இருந்து பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் அமருவது குரு பகவான் விரய குருவாக அமருவார். குரு பகவான் பயிற்சி பெற்று 12ஆம் இடத்தில் விரய குருவாக அமருகின்ற காலம் கஷ்டங்களாக இருக்குமா, நஷ்டங்களாக இருக்குமா என்கின்ற பயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு துளியும் வேண்டாம். காரணம், 12 என்பது விரயம்தான், ஆனால் அவர் சுபகிரகம். குரு பகவான் ஒரு சுபகிரகம். குரு பகவான் எப்பொழுதுமே எந்த ராசிக்குமே கெடுதல்களை செய்ய வேண்டும் என்றால் 6, 8 ஜென்ம ராசி 3, 4 இவை அனைத்தையும் சொன்னால் கூட 12ஆம் இடத்தை கெட்ட இடம்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், 12 என்பது சுப விரயம் என்றால் வீடு கட்டுவது சுப நிகழ்ச்சி. அந்த வீடு கட்டுவதற்காக பணத்தை விரயம் செய்தால் அது சுப விரயம்தானே. திருமணம் செய்வது என்பது மகிழ்ச்சியான செய்தி. அப்படி திருமணம் செய்தால் சுப விரயம். கட்டிய வீட்டை புதுப்பித்தால் சுப விரயம். புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்கள் தொடங்குவது, வெளிநாட்டுக்கு செல்வது, இப்படியெல்லாம் எது செய்கிறதா இருந்தாலும் குரு பகவான் 12இல் வந்தால் சுப விரயங்கள் இருக்கும். ஒருவேளை 12இல் குரு பகவான் வந்த உடனே உங்களுக்கு பாதகமும் படுபாதகமும் அதிகப்படியான தொல்லையும் கஷ்டமும் நஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிறது என்றால் அது குரு மாற்றத்தால் இருக்காது. இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை பற்றி நாம் பலன் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. எல்லா கன்னி ராசிக்காரர்களுக்கும் இதே பலன்களாகவும் இந்த பலன்களாகவும் இருக்குமா என்றால் இருக்காது. இதற்கும் காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசியில் இருப்பது 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கு 75 வயது இருக்கலாம், ஒருத்தருக்கு 65 வயது இருக்கலாம், 50 வயது, 40 வயது, 30 வயது, 20 வயது, 5 வயது, 5 மாத குழந்தைகள் கூட இருக்கலாம். உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்துட போகுதுன்னு சொன்னோம்னாக்கா அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரிய பதிவாக இருக்காது. ஆகையால் கன்னி ராசிக்காரர்களுக்கு குருவால் பாதகம் இருக்காது. சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சொந்த ஜாதகத்தில் தசான்னு ஒன்று இருக்கும். தசா என்பது ராசிக்கும் லக்கினத்திற்கும் இடையில் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால்தான் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் வரும்போது சுப விரயமாக இல்லாமல் அசுப விரயமாக மாறும். இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது அதிர்ஷ்டங்கள் என்பது குறைவே இருக்காது. நன்மைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நற்பலன்கள் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். என்ன, 1000 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதை எடுத்து வைக்க முடியாது, சேமிக்க முடியாது,
அதை பாதுகாப்பாக வைத்து கொண்டு இருக்க முடியாது. செலவுகள் என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதுக்காக தான் சுப விரயம்னு சொல்கிறது. சரி, குரு பகவானை பொறுத்த வரையில் 20/10/2026 பயிற்சி பெற்று உங்களுக்கு இந்த நிலையில் பலனை தரப்போகிறார். ஆனால் நஷ்டங்கள் என்பது இல்லை. லாபங்களாக, தனலாபங்களாக, பணவரவாக வருகின்ற பணத்தில் சுப விரயங்களாகத்தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உடம்பே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பை குணப்படுத்தினால் கூட அது சுப விரயம்தான். ஆக மொத்தத்தில் விரயம் இருக்கும், சுப விரயமாக இருக்கும். மோசம் சொல்ல முடியாது, லாபமும் அதற்குண்டான செலவும் இருக்கும். ராகு கேது இது மிக மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பேச்சு பெற்று 10 நாளில் 3/11/2026 ராகு கேது பயிற்சி இருக்குது. கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவது. இப்போது 11ஆம் மாதத்தில் ராகு கேது பயிற்சி பெறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 11ஆம் மாதத்திலிருந்து 1.5 வருடம் என்பது உங்களுக்கு 18 மாதங்கள் கேது பகவான் 11ஆம் இடத்தில் அமருவது, ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமருவது. இது சாதாரண யோகம் இல்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட திடீர் தனலாபங்களாக, திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக, பணக்காரர்களாக மாறக்கூடிய யோகா அமைப்பில்தான் ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது கன்னிராசியான உங்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீணாக்காமல் கால நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற வருமானத்தையும் வீணாக்காமல் எப்படியாவது இதை நல்ல நிலையில் பயன்படுத்தி உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது என்னங்க நல்ல நிலையில் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, நீண்ட நாளாக உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும், ஆசைன்னு ஒன்று இருக்கும், தேவைன்னு ஒன்று இருக்கும். இப்படி ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இடம் வாங்கிறதா இருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறதா இருக்கலாம், கடனை அடைக்கிறதாக இருக்கலாம், இல்லை திருமணம் செய்கிறதாக இருக்கலாம், புதிதாக வேலை தொடங்குறதாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறதா இருக்கலாம், இல்லை தொடர் பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வருவதற்குண்டான வழியை காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் வந்து அமருவதும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமருவதும். இது விளையாட்டுக்காக சொல்கிறதில்ல. நான் சொல்லக்கூடியது அனைத்துமே நடந்துவிடும் என்று உறுதியாகவும் சொல்லிவிட முடியாது. காரணம், தசா உங்களுக்கு பலமாக இருந்தால் பணக்கார யோகம்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஒருவேளை நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா 6-8 அமர்ந்து பாதகஸ்தானத்தில் பாதகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய தசாவாக இருந்தால் கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து விட்டு போய்விடும். ஆனால் பல ஆண்டுகளாக உங்களுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, கனவாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதில் நன்மையை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் என்றால் அது பேர் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா ஒன்று இருக்க மற்றொன்று வந்து சேர்ந்து வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு இறுதியில் சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. பணமாக இருந்தாலும் சும்மாவே வருதுன்னா கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி திருமணம் என்றது நடப்பது நல்லது தான். எங்கே வேலைக்கு போகிறோம் வர்றோம், ஏதோ ஒரு சின்ன தவறோ வார்த்தையால் கூட, சில வார்த்தைகளால் தவறான வார்த்தைகளை மற்றவங்க பேசிடுவாங்க. அதனால் மிகவும் கவனமாக கையாண்டு
உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறிய தொகையாக பெரிய தொகையாக பெரிய அளவில் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தினால் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். தவறான எண்ணம், தவறான சேர்க்கை, தவறான உறவை தவிர்த்துவிட்டு முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினால் மிகப்பெரிய யோகக்காரர்களாகவே மாறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.